Hello everyone, welcome to our channel Aari Creatives. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க butterfly center clip எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த butterfly center clip டிஃபரண்டா 3D லுக்ல பண்ணிருக்கேன். butterfly டிசைன் பண்றதுக்கு நான் OHP ஷீட் எடுத்துர்க்கேன். இந்த ஷீட் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இது எல்லா ஸ்டேஷனரி ஷாப்ஸ்லயும் கிடைக்கும். இந்த OHP ஷீட்டோட ஒரு பட்டர் ஷீட்டும் கொடுப்பாங்க. இந்த பட்டர் ஷீட்ல நமக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பட்டர்ஃப்ளை இமேஜ் 2 சைஸில் ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒன்று பெருசாகவும் இன்னொன்று சின்னதாகவும் இருக்க மாதிரி ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்க இந்த டிசைனை OHP ஷீட்டோட ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம் செல்லோ டேப் வச்சு. ஸோ நான் 4 கார்னர்ஸ்லேயும் செல்லோ டேப் ஒட்டிக்கிறேன். நீங்கள் OHP ஷீட்லேயே CD மார்க்கர் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் ட்ரா பண்ணிவிட்டு OHP ஷீட்டில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ட்ரேசிங் ஷீட்டில் ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் சென்டர் கிளிக் மேக் பண்ணுறப்ப இந்த டிசைனை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட்டையும் OHP ஷீட்டையும் ஒன்றா வச்சு ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சர்தோசி வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். சர்தோசி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சர்தோசி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். டிசைன் மேலே சர்தோசி வெட்டும் போது உங்களுக்கு ஷேப் பர்ஃபெக்டாக கிடைக்கும். OHP ஷீட்டில் மெட்டீரியல் ஸ்டிக் பண்ணுறதுக்காக நான் B7000 க்ளூ யூஸ் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் மேலே இருக்க விங்கில் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சர்தோசியை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு சர்தோசி கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க சர்தோசியை கட்டர் வச்சு கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம அவுட்லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அவுட்லைன் மேலேயே சர்தோசியை வச்சு ஒட்டிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சர்தோசி எவ்வளோ லென்த்துக்கு வேணும்னு வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த சர்தோசியை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் சர்தோசியை ஸ்டிக் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்க சர்தோசியை கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சர்தோசியை ஒட்டிட்டு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நீடிலோ இல்லைன்னா டூத் பிக்கரை வச்சோ சர்தோசியை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. OHP ஷீட்டில் மெட்டீரியல் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி B7000 க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை ஷேப் ஃபுல்லாக சர்தோசியை வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். பட்டர்ஃப்ளை ஷேப்பில் ஆண்டனா ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயும் நம்ம சர்தோசி வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பட்டர்ஃப்ளை ஷேப் ஃபுல்லாக சர்தோசி வச்சு அவுட்லைன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு சமிக்கி வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். B7000 க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ப்ளூ கலர் சீக்வன்ஸை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா விங்ஸோட எண்ட்லையும் 2 சீக்வன்ஸ் வர மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். க்ளூ நிறைய அப்ளை பண்ணிவிட்டு சீக்வன்ஸை பேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலேயே இன்னொரு சீக்வன்ஸ் வர மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு 3D லுக் கிடைக்கும். நம்ம வச்சுருக்க சீக்வன்ஸுக்கு பாதி வர மாதிரி செகண்ட் சீக்வன்ஸ் வைங்க. நம்ம OHP ஷீட்டில் மெட்டீரியல் ஸ்டிக் பண்ணுறதுனால க்ளூ நிறைய அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணுங்கள். அந்த ஷேப்குள்ளே சீக்வன்ஸ் கரெக்டாக ஃபிட் ஆகலைன்னா ஒன் சைடு மட்டும் சர்தோசி மேலே வர மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா விங்ஸ்லேயும் கார்னர் ஃபுல்லாக ப்ளூ கலர்ஸ் சமுக்கி வச்சு டிசைன் பண்ணிக்கிறேன். இந்த விங்ஸில் கார்னர் ஃபுல்லாக ப்ளூ கலர் சீக்வன்ஸ் வச்சு டிசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பிங்க் கலர் சீக்வன்ஸ் வச்சு மற்ற பிளேஸ்லலாம் ஃபில் பண்ண போகிறேன். மிடில் இருக்க அந்த 4 விங்ஸ் தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே பிங்க் கலர் சர்தோசி வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சீக்வன்ஸ் வைக்கும்போது நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் வைங்க. அப்போ தான் நல்லா ஸ்டிக் ஆகும். நீங்களும் இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது 2 கான்ட்ராஸ்ட் கலரில் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அவுட்லைனுக்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகாத சீக்வன்ஸை நான் எப்படி ஃபிட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஃபுல்லாக பிங்க் கலர் சீக்வன்ஸ் வச்சு டிசைன் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட்டு மிடில் லீஃப் ஷேப்பில் ஒரு 4 டிசைன் இருக்குது இல்லையா, அதில் வந்து ரன்னிங் ஸ்டோன் செயினை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டோன் செயினை பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அளந்து பாருங்கள். எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நம்ம ஸ்டோன் செயினை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த லீஃப் ஷேப்பில் டாப் சைடில் வர மாதிரி ஸ்டோன் செயினை வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். மிடில் இருக்க அந்த 4 விங்ஸில் கேப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நான் 3 mm ரவுண்ட் பீடு வச்சுருக்கேன். ப்ளூ கலர் ரவுண்ட் பீடு மிடில் வர மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் பீட்லேயே கிளாஸ் பீடு இருக்குது இல்லையா, அதில் ப்ளூ கலர் பீடை அந்த ரவுண்ட் பீடுக்கு சைடில் 2 சைடும் வர மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நம்ம ஆண்டனா ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே 3 mm ரவுண்ட் பீடை வச்சுக்கலாம். இந்த பெரிய பட்டர்ஃப்ளையில் மிடில் இருக்க பாடி போர்ஷனில் டிசைன் பண்ணல, ஏன்னா அதுக்கு மேலே நம்ம ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை ஒட்ட போகிறோம். நம்ம ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை டிசைன் பண்ணோம்ல, அதே மாதிரி ஒரு குட்டி பட்டர்ஃப்ளையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். க்ளூ ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பின்னாடி இருக்க இந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த பட்டர்ஃப்ளை விங்ஸில் ஏதாவது கேப் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. எந்த கேப்பும் தெரியல. சப்போஸ் கேப் தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல சீக்வன்ஸ் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த குட்டி பட்டர்ஃப்ளையில் ஆண்டனா ரெடி பண்ணல, மற்ற எல்லாமே சேம் தான். பெரிய பட்டர்ஃப்ளையில் ஒர்க் பண்ண மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எக்ஸஸாக இருக்க OHP ஷீட் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு OHP ஷீட்டை ரஃபாக கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பில் கர்வ் எட்ஜஸ் வருதுல்ல, அந்த இடத்துலலாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக கட் பண்ணுங்கள். ஷார்ப்பான கட்டர் வச்சு கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சிசர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர்ஃப்ளையில் மிடில் பாடி போர்ஷனில் டிசைன் பண்ணோம். ஸோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளையில் பாடி போர்ஷன் ரெடி பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த குட்டி பட்டர்ஃப்ளை ஃபுல்லாக கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி பெரிய பட்டர்ஃப்ளைலே கட் பண்ணலாம். சின்ன பட்டர்ஃப்ளையில் கட் பண்ண மாதிரி தான் கட் பண்ணோம். ஆனால் நான் ஆண்டனா மட்டும் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம ஜர்தோசி 3 mm பீடு ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்த சுற்றி எக்ஸஸாக இருக்க OHP ஷீட்டில் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம இந்த 2 பட்டர்ஃப்ளைலையும் எக்ஸஸாக இருக்க OHP ஷீட்டில் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் அந்த சின்ன பட்டர்ஃப்ளையில் பாடி போர்ஷனில் ப்ளூ கலர் கிளிப் ஸ்டோன் வச்சு டிசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் கிளிப் ஸ்டோனை விட சின்ன சைஸில் இருக்க கிளிப் ஸ்டோன் வைக்கிறேன். அதுக்கு கீழே ப்ளூ கலரில் 3 mmல 2 ரவுண்ட் பீட்ஸும் அதுக்கப்புறம் ப்ளூ கலர் சுகர் பீடும் வைக்கிறேன். நீங்கள் இந்த ரவுண்ட் பீட் பேஸ்ட் பண்ணும்போது அதில் இருக்க ஹோல்ஸ் தெரியாமல் பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்கலாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பாடி போர்ஷனு கீழே எக்ஸஸாக இருக்க OHP ஷீட் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஐஸ் வைக்கிறதுக்காக ப்ளூ கலர் கிளிப் ஸ்டோனுக்கு மேலே 2 ப்ளூ கலர் சுகர் பீடு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த 2 பட்டர்ஃப்ளை ஃபுல்லாக டிசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பெரிய பட்டர்ஃப்ளையில் மிடில் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ நிறையவே அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுக்கு மேலே நம்ம ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை பேஸ்ட் பண்ண போகிறோம். க்ளூ நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சின்ன பட்டர்ஃப்ளை வைங்க. அந்த ஸ்மால் பட்டர்ஃப்ளையில் மிடில் இருக்க போர்ஷனை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு சிசர்ஸோ ஏதாவது ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்ட்டோ வச்சுக்கோங்க. ஒன்றா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். இப்போ 2 பட்டர்ஃப்ளையும் ஸ்டிக் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு நல்ல ஒரு 3D லுக் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பட்டர்ஃப்ளை பின்னாடி சென்டர் கிளிப் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் சின்னதாக இருக்க ஒரு சென்டர் கிளிப் எடுத்திருக்கேன். இதில் நம்ம நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ நல்லா நிறைய அப்ளை பண்ணுங்கள். நல்லா க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த பட்டர்ஃப்ளைக்கு மிடில் வர மாதிரி கிளிப் அட்டாச் பண்ணணும். கிளிப்பில் 2 சைடும் கொஞ்சம் பெண்டாக இருக்கனால கரெக்டாக அட்டாச் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி கிளிப் அட்டாச் பண்ணிக்கோங்க சைடில். நல்லா ட்ரை ஆகிற வரையே கிளிப் இருக்கட்டும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த கிளிப்ஸை ரிமூவ் பண்ணுங்கள்.
இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கிளிப்பை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சென்டர் கிளிப் நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது டிரான்ஸ்பரண்ட் ஷேப்னால கிளிப்போட பேக் சைடும் பார்க்க அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.